தில்ல சிவா, வாடா வா. வாமா மனோகரி. இல்ல, சின்ன மாப்பிள்ளையோட கல்யாணம் திடுதுப்புன்னு நடந்து போயிடுச்சு இல்ல? ஆமா சிவா, என்னன்னு சொல்றது? நான் அப்பே வந்து பாக்குறேன்னு தான் ஆதிரிகிட்ட சொன்னேன். இப்ப வர வேண்டாப்பா, இங்க ஒரே குழப்பமா இருக்கு, அதனால கொஞ்சம் நாள் கழிச்சு வந்து பாருங்கப்பான்னு சொன்னிச்சு. அதான் அப்ப வரல, இன்னைக்கு வந்தேன். இப்பதான் மருமக இங்கேயே வந்துடுச்சாம்ல, இப்போ ஒன்றும் பிரச்சனை இல்லைல்ல, அதான் பார்த்துட்டு போலான்னு வந்திருக்கோம். சிவா, நீ வந்தது என் மனசுக்கு ரொம்ப தெம்பா சந்தோஷமா இருக்குப்பா. நடந்தது கல்யாணமே இல்லைன்னு அந்த திமிரு பிடிச்ச சத்தியா சொல்லிக்கிட்டு இருக்கா. யாரு என்ன கேட்க போனாலும் ஒடிச்சு பல்ல உடைச்சு அனுப்புறா. இவ என்னடானா கல்யாணத்தை பத்தி விசாரிக்க ஆட்டோ பிடிச்சு வந்திருக்கான் அடி வாங்குறதுக்கு. வரட்டும் வரட்டும். என்ன சிவா, வீட்டுக்கு வெளியில என்ன பேசிக்கிட்டு இருக்கா? வா உள்ள வா. அப்பா, வா சிவா வா. அம்மாடி, அப்பா எப்ப வந்தீங்க? இப்பதான்டாமா வந்தேன். வாங்க சித்தி. ஆதிர, என்ன மன்னிச்சிருமா. என்ன ஆதிர, நான் மன்னிப்பு கேட்கறது உனக்கு அதிர்ச்சியாவும் ஆச்சரியமாவும் இருக்கா? சித்தி, நான் இப்போ முன்ன மாதிரி இல்ல. நான் உண்மையிலே திருந்திட்டேம்மா. உனக்கு நான் இப்ப சொல்றது நம்புறதுக்கு கஷ்டமா தான் இருக்கும். வேணும்னா நீ உன் அப்பாவே கேட்டு பாரு. அம்மாடி, ஆமாண்டாம்மா, நான் கூட இவளை முதல்ல நம்பவே இல்லை. தேலி எப்படி புல்ல பூச்சா மாறும், பாம்பு எப்படி மண்புழுவா மாறும்னு இவளை சந்தேகத்தோட தான் பார்த்தேன். நான் திருந்திட்டேன் மாறிட்டேன்னு சொன்னதை நான் காதுலயே வாங்கிக்கல. ஆனா இவளோட நடவடிக்கையால என்ன நம்ப வச்சிட்டாமா. இப்ப வீட்டு செலவு எல்லாத்தையும் அவ தான் பாத்துக்கிட்டு இருக்கா. இனிமே உங்களையும் ஆதரையும் தொந்தரவு பண்ண மாட்டேன்னு சொன்னதோட மட்டும் இல்லாம அப்படியே தொடர்ந்து செஞ்சு காட்டிக்கிட்டு இருக்காமா. ஆமா ஆதிர, ஏதோ போராத காலம், என்னோட கெட்ட நேரம். எனக்கு கிரகம் பிடிச்சி ஆட்டுற மாதிரி ஒரு ஆட்டு ஆட்டிருச்சு. இனிமே நான் அப்படியெல்லாம் நடந்துக்க மாட்டேன். நான் திருந்திட்டேம்மா. என்னோட புத்தி மனசு எல்லாமே தெளிவாயிடுச்சு. ரொம்ப சந்தோஷம் சித்தி. நீங்க திருந்தி நல்லபடியா இருந்தீங்கன்னா அப்பாவும் அகல்யாவும் ஜெகனும் எல்லாரும் நல்லபடியா நிம்மதியா இருப்பாங்க. அதுதான் எனக்கு வேணும். எனக்கும் இனிமே அதுதான் வேணுமா. சரி, உள்ள வாங்க சித்தி. ஏன் இங்கே நின்னு பேசணும்? உள்ள வாங்க. வா வாங்க. வாங்க வாங்க வாங்க. பண்டங்காக்கா வெளுத்தாலும் வெளுக்கும். ஆனா இந்த மனோகரி மாற மாட்டா, திருந்த மாட்டான்னு நினைச்சோமே. ஆனா இவளே திருந்திட்டாளா? என்னால நம்பவே முடியலையே. என்ன நடக்குதுன்னு எனக்கு ஒன்னும் புரியல. சத்யா, உள்ள வரலாமா?